அது காரணம் இல்லாமல் இல்லைல்ல. குருகுலவாசம் முறையே நீங்களே யோகியார்கிட்ட அனுபவிச்சவங்க. அவ்வளவு கண்டிப்பு. ஏன்னா இப்போல்லாம் அப்படி இல்லை. யோகியார் பண்ணும்போது நம்மளாம் நாடியெல்லாம் பார்த்தாருல, எத்தனை விஷயம், கையை நகத்தை பார்ப்பாரு, நாக்க பார்ப்பாரு, எத்தனை விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்டு பரிசோதனை பண்ணி தான் விடுவாரு. இதை ஏன் 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 இதை போடுறீங்க, கோபீனம் கட்டுங்க ஏன்னுவாரு. ஆமா, கோமணத்தை கட்ட வைப்பாரு, கோபீனம் கட்டுங்க ஏன்னு. நானும் எடுத்து கட்டிக்கிட்டேன் ஒரு நாள். இது வந்து பிரிக்ஃபீல்ட்ல விவேகானந்த ஆசிரமம் இருக்குல்ல, அதுல அப்ப அங்க நடக்குது உபதேசம். அப்ப அங்கெல்லாம் கடை தான் கிடையாது, ரொம்ப சின்ன கடைங்கள, வீட்டு கடைங்கலாம். நானும் சுப்பிரமணியன் முடிச்சு பண்ணிட்டா 2 பேரும் போய் அங்க வாழைப்பழம் வாங்கிட்டு, அவர் தான் கேட்டாரு, வாங்கிட்டு ஒன்னு சாப்பிட்டு போறோம். இது அவுந்து கீழே தொங்கிட்டு வருது. எனக்கு தெரியாது. நானும் அப்படியே போய் கேட்டு திறந்து உள்ள போறேன். என்ன எல்லாம் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இந்த பக்கத்துல சொல்லக்கூடாது, அது ஒரு மண்டுக்கும் வந்தாலு சொல்ல முடியுது. அப்புறம் காலில் சிக்கு போட்டு பாக்குறேன், கோமன் முன்னுக்கு தான் கட்டியிருக்கேன், பின்னாடி தொங்கிட்டு வருது கீழே. 4 hour தான் தூக்கம் இருக்கும். மற்ற நேரம்லாம் வந்து 2 வேளை யோகாசனம் பண்ணணும், 2 வேளை பிராணாயாமம். சொல்றது 4 மணி நேரம் வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா யோகியார்கிட்ட இருக்கும்பொழுது அறவே தூக்கம் இருக்காது. நான் முதல் முறை அந்தர்கிரியாவும் கலந்துக்கிறேன். 3 நாள் ஒரு புள்ளி அளவு கூட தூங்க முடியல, தூங்க விடலை. அவர் கர்மயோகம்னு ஒன்று கொடுத்துருவாரு. அப்படி ஒரு வேலை இருக்கும். இதுக்கு நடுவில் அங்கே சேவையும் செய்யணும், யோகியாருக்கும் செய்யணும். அந்தர்கிரியத்துலேயும் தவறாமல் எல்லா வகுப்புலையும் கலந்துக்கணும். அங்கே காலையில் 3லேருந்து 6, மதியம் 12லேருந்து 1, சாயங்காலம் 3லேருந்து 4, திருப்பி சாயங்காலம் 6லேருந்து 8, அப்புறம் நைட்டு 11:45லேருந்து 12:45. இந்த நேரங்கள்லாம் வந்து யோக சாதனை செய்கிறதுக்கான நேரங்கள். இதற்கு இடையில தான் சமைத்தல், மற்ற வேலைகள்லாம் இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு பொறுப்பெல்லாம் வேறு கொடுத்துருவார். அதுவும் இந்த மந்த்ரா கமிட்டின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் எழுதின மந்திரங்களையும் எண்ணி கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்ட பிறகு அதில் முக்கியமாக தலைமையாக இருக்கிறவர் வந்து திருப்பி கவுண்டர் செக் அப்படின்னு சொல்லி அவரும் கையெழுத்து போடணும். இதெல்லாம் செக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் தப்பிச்சிடலாம் நினைக்க முடியாது. யோகியா செக் பண்ணுவார். அதாவது அப்படி இருக்கும். ஏன் வந்து கிரியா யோகம் பெரிய லெவலில் இன்னும் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிண்டர்கார்டனில் போகல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லி கொடுத்து இப்போ இந்த முடிச்சு போயிடும். ஒரு பிரைமரி ஸ்கூலு, ஒரு செகண்டரி, அப்படியே போயிட்டே வரும். ஆனால் ஆன்மீகத்தில் உண்மையான ஒரு யூனிவர்சிட்டினா இதுதான். வெரி டஃப். நீங்கள் வந்து கெட்ட பழக்கத்தை விடணும், சாப்பிட்றத வந்து குறைக்கணும், சுவைகளை குறைக்கணும், உடுத்துற துணியில் நம்ம வேலை செய்து காட்டணும். கொட்டன் தவிர வேற எதுவும் கொடுத்தாதுன்னு சொல்லுவார் அந்த காலத்தில். இன்னைக்கு வரை கொட்டன் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஓரளவு நான் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த அடிப்படை இந்த காட்டனில் நான் வந்து மறக்கலை. இப்படி இது வந்து செய்தி, இன்னொன்று செய்தியும் நினைவு வருது. இதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுனால இதை பேச வேண்டிய சூழ்நிலை. ஒரு முறை ஒரு அம்மா வந்து இங்கே மலேசியாலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உதடு சாயெல்லாம் பூசிட்டு வந்தாங்க, லிப்ஸ்டிக்கு பூசிட்டு வந்தாங்க. யோகியார் வந்து அப்படியே பேச்சு வழக்கு பார்த்துட்டாரு. பேச்சு வழக்கில் ஒரு விஷயங்களை கொடுக்குறாரு. எப்படி கதை போல் பேசிகிட்டே வந்தார். பார்வதியை பற்றி, சிவனை பற்றியெல்லாம் அப்படி யோகம் பிறந்ததுன்னு அதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது, குனித்த புருவமும் கோவை செவ்வாயும், என்னையா கோவை செவ்வாயும்னு சொல்லியிருக்காங்க, யாரையா சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி போடுவார். பார்வதி தேவி தான் சொன்னாங்க. அது என்ன கோவை அந்த கோபப்பழம் போல சிகப்பா இருக்கு அப்படின்னு உதடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்வதி தேவியுடைய அழகை பாருங்க, கோவை பழம் போல சிகப்பா இருக்கான். அது இல்லாத நீங்க அடிக்கிறாங்க இல்ல. அப்போ அவர் கேட்பாரு, அப்போ அந்த காலத்துல, அப்போ சிவன் பார்வதி இந்த காலத்துலலாம் வந்து லிப்ஸ்டிக்லாம் இல்லையா, எப்படி அவங்களுக்கு கோவைப்பழம் போல இருந்துச்சு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அப்போ சொல்லுவார், இவை எல்லாமே சாத்தியமே பிராணாயாமம் செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிராணாயாமத்தை கொண்டு நீங்கள் பிராணாயாமம் செய்ய 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 உடலுடைய தோற்றங்களில் நீங்கள்
கருமையாக இருந்தவர்களோட சற்று வெளுத்து போகிறது, தூள உடலைன்னா பிராணன் அதிகமாக பாயும் போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இந்த விஞ்ஞான விளக்கம்லாம் நான் ரொம்ப அருமையாக கொடுப்பார். நம்ம ஏற்கனவே பாடலில் சொன்னோம், ஒரு விஷயத்த சொன்னோம் ஏன் இவ்வளோ முக்கியம்னு. அதனால் கிரியாயோகத்தை பொறுத்தவரை பிராணாயாமம் தான். இது பஞ்சாங்க யோகம், முதல்ல ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், தியானம், மந்திரம், பக்தி அப்படின்னு 5 அங்கங்கள் உண்டு. இதை எல்லாருமே பயன்படுத்த போகிறோம். இந்த பிராணாயாமம் நல்ல நமக்குள்ள ஒவ்வொரு அணுக்களையும் நீங்கள் வந்து பிராண தெய்வமாக மிளற வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆசனங்கள் முதல்ல போட்டிருக்கணும். உடலில் நல்ல வளைவுத்தன்மை, நரம்புகள்லாம் அந்த 72,000 நாடிகளும் நல்ல ஏற்க வைக்கும்போது உடலில் அதை தொடர்ந்து அதோடு இணைந்து இருக்கிற கோடிக்கணக்கான அந்த நாடிகள் எல்லாமே உயிர் பெறும். அதன் மூலமாக அந்த பிராணன் பாயம். அதனால் ஆசனம் முக்கியம். பிராணாயாமம் இது வந்து மூச்சை வசப்படுத்தும் பரிபூரண விஞ்ஞான கலை. அதனால் நம்ம வந்து மற்றவங்களை போல் மூச்சை பிடிக்கிறதுன்னு சொல்லலை. தியானத்தை எடுத்துட்டிங்கன்னா மனதை வசப்படுத்தும் பரிபூரண விஞ்ஞான கலை. நீங்கள் பார்க்கலாம், மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் வெடித்து விடுவீர்கள். உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்ச மாதிரி தான் மனம் வெடித்து விடும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தது தியான செயல்முறை, மந்திரமும் இருக்குது. அடுத்தது பக்தி. இருக்கிறதுலே கொஞ்சம் கடினமானது பக்தி தான். நமக்கு வந்து எல்லாருமே பணபக்தியாக தான் இருக்குது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நிறைய வச்சுருப்போம். அதை வச்சு தான் நம்ம வந்து கேள்விட்டுருக்கோம். பக்தின்றது பூரண சரணாகதி. அது ரொம்ப முக்கியம். எதையும் பிரதிபலன் எதிர்பாராமல் நம்மளையே கொடுக்கறது தான். அந்த நிலைக்கு வரும்போது அவர்கள் நம்மளை எப்போ ஆட்கொள்வார்கள்னு தெரியாது. நம்ம அதுக்கு தயாராக இருந்துக்கணும். இப்படி நம்ம 5 அங்கங்கள் இருக்குது. இதுதான் கிரியாயோகத்துடைய இது. இப்படி எல்லாமே செய்யணுன்னும்போது அந்த இது வந்து எளிதில் இப்போது இங்கே யோகியார் மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து கேட்டால் இது வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு எல்லாம் பேசிப்பாங்க. எங்களுக்கு நேரமே இல்லை, அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. கண்டிப்பாக எப்படி உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் மற்றத்துக்கும் உங்களுக்கு செய்ய முடியுதோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே மாதிரி ஞானத்தை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதுதான் 4 அங்கம். நீங்கள் பாபாஜியுடைய யந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் தெரியும். அது சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதை தான் குறிக்கிறது. அது இல்லை சில பேர் 4 வேதம்னு அதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் வேதம் சொல்கிறது அறிவு, இது வந்து சித்தாந்தம் அப்படின்றது. அப்போ இந்த சரியையில் வந்து நீங்கள் சித்தர் பாடல்கள்லாம் எங்களை வந்து ரொம்ப ஆர்வமாக படிக்க சொல்லுவார். காரணம் என்னென்னா, உங்களுக்கு புரியுறதோ புரியல படிங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் நீங்கள் எந்த சித்தருடைய பாடல்களை படிக்கிறீங்களோ அந்த சித்தர் என் பாட்டியும் ஒருத்தன் படிக்கிறான் பாரியான்னு வந்து நிற்பார். இன்னொன்று, பாபாஜியை உடனே வரவழைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதுதான். சித்தர் பாடல் பாடிங்கன்னா பாபாஜி வந்துடுறார். நானும் சமாதி அடைந்து விட்டால் பாபாஜி பின்னாடி நின்று தரிசிப்பேன்னார். அதனால் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஞானமான் என்று பேசிய வார்த்தைகள் சித்தருடைய பாடல்களாக அவ்வளோ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பாபாஜியுடைய அருளும் குருநாதருடைய அருளும் இருக்கும்பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக அடைய முடியும். அதை அடைவதற்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய இதை பற்றி நம்ம பேச முடியும். அவரோடு இருந்த அனுபவங்களையும் நிறைய பேச முடியும். அதாவது நான் படித்த வரை நான் பலவிதமான சங்கத்தில் போய் மெம்பராக சேர்ந்து எல்லாம் படிக்க பார்த்துருக்கேன். கிரியா யோகம் தான் அதில் கம்ப்ளீட்டாக நிற்குது. தியானத்தில் தியானம் நிற்குது, 5 வகையான தியானம் பிராணாயாமம் நிற்குது, மந்திரங்கள் உண்டு. அதே மாதிரி வாழக்கூடிய யோகி ராமையா அவர் இருந்தார். மிக சிறப்பாக எனக்கு திருப்திகரமாக இந்த ஆன்மீக பயணம் போயின்னு இருக்கு. மிக்க மிக்க நன்றி யோகியார் தாசன் கிருஷ்ணாஜி அவர்களுக்கு இந்த பாணி சித்தா மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு. இன்னும் சில நாட்களில் மீண்டும் இந்த அனுபவங்களை வந்து நம்ம பேசலாம். நிச்சயமாக கண்டிப்பாக பேசணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் நம்ம அன்பர்கள்லாம் உபதேசம் பெற்ற அன்பர்களாக இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் நிஜமாகவே உங்கள் நேரத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய சுயநலமாக உங்களுடைய இன்பங்களுக்காக, இந்த இன்பம் வேறு, இது ஞானம், இது அடையிறது தான் தீரணுன்ற ஒரு எண்ணங்களும் வச்சுங்க. என்னையா நீ என்ன சாமியார் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம், உனக்கு என்ன கவலை இல்லை அப்படி, எங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்கா? ஆமாம்,
பிள்ளை குட்டி இருந்தால் எத்தனை பேர் இருக்கீங்களே, எல்லாருமே எனக்கு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. அதனால் ரொம்ப அவசியம், நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கிரியாயோகத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக பயிற்சி பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருந்து, அதுவும் கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது ஆற்றல் அதிகமாகும். இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனால் அன்பர்கள்லாம் நல்ல யோக பயிற்சி செய்யுங்க. நல்ல வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் வெற்றி பெற பாபாஜியின் திருவருளும் யோகியார் திருவருளும் என்றும் நிறைந்திருக்கட்டும்னு சொல்லி வணக்கம் எல்லோருக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் கிரியா பாபாஜி நமோ.